இப்போ உங்களுக்கு SEO பொசிஷன் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் ஏன் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக ப்ரொமோஷன் கொடுக்கணும்? ஏன் உங்களை SEO எக்ஸ்பர்ட்டாக அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்களை மாற்றணும்? ஏன்னா நீங்களாம் இந்த பொசிஷன் தான் இருக்கீங்க இல்லையா? எக்ஸ்பர்ட்னு என்ன பண்ணுவாங்க? கீவேர்ட் ரேங்கிங்கில் ஒர்க் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அவங்க பண்ணுற ஒரே வேலை SEOவில் கிளைண்ட்டோட வெப்சைட்ஸை நெகட்டிவ் SEOவில் ப்ரிவெண்ட் பண்ணுற வேலை தான். ஓகேங்களா? உங்களுக்கு 2 லேயர் இருக்குங்க. ஓகேங்களா? SEOவில் இருக்கிற வரைக்கும் ஒன்று எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அசோசியேட்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகிற கம்பெனியை பொறுத்து உங்களோட ரோல் மாறிக்கும். ஓகேவா? 2வது அனலிஸ்ட்டாக நீங்கள் மாறுவீங்க. 3வது ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறுவீங்க. 4வது எக்ஸ்பர்ட்டாக மாறுவீங்க. அதுக்கப்புறம் தான் டீம் லீடர் மாறுவீங்க. ஓகேவா? இந்த 2 வருஷம் இது 2 வருஷம் நோ ப்ரொமோஷன்ஸ், நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் தான். 3வது வருஷம் அனலிஸ்ட் ஆவீங்க, 4வது வருஷம் ஸ்பெஷலிஸ்ட் ஆவீங்க, 5வது வருஷம் எக்ஸ்பர்ட் ஆவீங்க, 6லேருந்து 7ல் டீம் லீட் ஆவீங்க. இவ்வளோ ஜேர்னி இருக்குது. எடுத்தோடனே யாரும் உங்களை எடுத்து சொல்லி வர மாட்டாங்க டீம் லீடுன்னு சொல்லிட்டு, இல்லை எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஏன் 2 வருஷம் ஒருத்தன் எக்ஸிக்யூட்டிவாகவே இருக்கான் அப்படின்னா 2 வருஷமே லேர்னிங் ப்ராசஸ் தான். ஓகேவா? 2 வருஷம் லேர்ன் பண்ணி ஏதோ ஒன்று மிஸ்டேக் தான் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருப்பானே தவிர அவன் ப்ரோவெல்லாம் ஆக முடியாது. ஓகேவா? அனலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவன் லேர்ன் பண்ணதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். அங்கேயும் கீவேர்ட் ரேங்கிங்கில் தான் இருப்பான், ஸ்பெஷலிஸ்ட்லேயும் இதுலேயும். இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் அனலிஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அனலிஸ்ட்டும் எக்ஸிக்யூட்டிவும் சேம் ஒர்க் தான் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி கிடையாது. ஓகேவா? இவங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ஜாப் ரோலே இருக்குது. இப்போ இவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனியில் இவன் ஒரு நீஷில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், இல்லைனா ஒரு சாஸ் கம்பெனிக்காக இருக்கணும், இல்லைனா இ-காமர்ஸ்க்காக இருக்கணும். இதில் ஒன்று மட்டும்தான் அவன் என்டையர் டே ஒர்க் பண்ணணும், என்டையர் இயர் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, டென்டல் எக்ஸ்பெர்ட்டு, அப்புறம் சாஸ் கம்பெனி எக்ஸ்பர்ட், இ-காமர்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் சொல்லணுமா, ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுங்க தவிர SEOவில் என்னத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு? இப்போ நீங்கள் டாக்டரெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று அடிச்சிருப்பாங்கல்ல. எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அடிச்சிருக்காங்க? MBBS ஸ்பெஷலிஸ்ட்டாக போட்டிருக்காங்க. என்ன போட்டிருப்பாங்க? கார்டியாலஜின்னு போட்டிருப்பாங்க, கைனகாலஜி ஸ்பெஷலிஸ்ட்னு போட்டிருப்பாங்க. ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு போடணும் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ரோலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? இது எல்லா கம்பெனிலும் உங்களுக்கு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுக்குன்னு டெடிகேட்டடாக கம்பெனிஸ் இருக்குது. MNC போகணும் நீங்கள், அப்போ தான் கொடுப்பாங்க. இல்லை மெடிக்கல் கம்பெனியாச்சும் போகணும். ஓகேங்களா? எக்ஸ்பர்ட் அப்படின்றது, இப்போ நாங்கள் ஒரு கம்பெனி இருக்கோம்ப்பா, நாங்கள் பாட்டு ஆன் பேஜே வெறும் நல்லதே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூரிய வம்சம் படத்தில் பஸ் வாங்கி நான் பாட்டு நல்லா தான் ஓட்டுறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு 10 பஸ் ஆயிரும். பக்கம் கவர்மெண்ட் ஒரு எரியுது இல்லையா? எக்ஸ்பர்ட்டோட வேலை இந்த லிங்க்கை ட்ரிகர் ஆச்சு இன்றைக்கி அப்படின்னா, இன்றைக்கி பப்ளிஷ் ஆகிருக்குப்பா. இன்றைக்கி ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வேலை பார்த்துருக்கான், எனக்கு 100 லிங்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னா, அந்த 100 லிங்க்கை உங்கள் டொமைன்லேருந்து பாயிண்ட் பண்ணாமல் ரிமூவ் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஓகேங்களா? எக்ஸ்பர்ட்டோட வேலை கீவேர்டை ரேங்க் பண்ணுறது கிடையாது, கீவேர்டை அதே இடத்துல ஸ்டேபிளாக வச்சுக்க ப்ரிவெண்ட் பண்ணுற வேலை.